ரகுராமால அந்த இடத்த விற்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க, நான் வாங்கவும் விட மாட்டேன். ஏதாவது ஒரு லிட்டிகேஷனை பண்ணி காலத்துக்கும் அந்த இடம் ஒரு பொட்டல் கடை தான் கிடக்க போகுது. ஏண்டா இந்த வசுந்தரா கிட்ட மோதனோன்னு வெதும்பி வெதும்பி சாவணும். இப்படி சொல்லி உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கிறீங்க, அப்படித்தானே மேடம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்பேற்பட்ட கொம்பனையும் பணத்தால அடிச்சு அவனை வழிக்கு கொண்டு வந்துருவேன்னு சொன்னீங்க. ஆனா ரகுராம உங்களால அப்படி வழிக்கு கொண்டு வர முடியும். சோ நீங்க உங்களோட தோல்வியை ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே மேடம்? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் என் லைஃப்ல முதல் தோல்வி. ஆனாலும் அவன் இடத்த விக்க விடாம பண்ணதுக்காக நீங்க உங்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஆனா அது உங்களுடைய வெற்றி ஆகாது. நீங்க அந்த இடத்தை வாங்கி காட்டணும், அதுதான் உங்களுடைய வெற்றி. யூர் ரைட். அந்த வசுந்தரா தேவி எவ்வளவு பெரிய ஆளு. உங்க அண்ணன்டானா அவங்களே போய் பகச்சிட்டு இருந்திருக்காரு. அவங்க இப்பதான் வேலையை காமிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே போயிடுச்சு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஷோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஏய், என்ன பத்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கிடைச்ச பூர்வீக சொத்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்க. அந்த வசுந்தரா தேவி அதோட விட்டாளா? அண்ணன் மேல கேச போட்டு அவரை கடனாளியாக்கி இந்த வீட்டையே அடமானம் வச்சுட்டா. ஐயோ, இப்ப அடமானத்துல எல்லாமே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பேங்க்காரன் வீட்டுக்கு வந்து மூடி சீலை வச்சுட்டு போயிடுவான். இதோ பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க அண்ணன் மொத்த சொத்தையுமே அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நடுத்தெருல நஷ்டப்பட்டு தான் நிக்கணும். அவர் நஷ்டப்படலாங்க, நாம எதுக்காக நஷ்டப்பட்டு நிக்கணும்? மிச்சம் இருக்கிற எல்லா சொத்தையும் அவர் அழிச்சிருவார் போல இருக்கே. நீங்க இப்பவே உங்க அண்ணன் கிட்ட போய் பேசிதான் ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, என்னால என் அண்ணன் கிட்ட பேச முடியாதுங்க. ஆனா ஏன் சார்பா நீங்க பேசலாம்ல? என்ன நானா? இங்க பாருங்க, நீங்க மட்டும் வந்து அண்ணன் கிட்ட பேசல, இந்த பத்மாவை பத்திரகாளியா பாப்பீங்க சொல்லிட்டேன். என்னங்க, என்ன இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, அண்ணன் பாசம் அப்படியே கண்ணை மறைக்குதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இப்படியே நீங்க அமைதியா நின்னுட்டு இருந்தீங்க, அப்புறம் மொத்த சொத்தையும் உங்க அண்ணன் வித்துட்டு போயிடுவாரு. ஆஹா, நீங்க பேசவே மாட்டீங்க, நீங்க பேச மாட்டீங்க. நானே போய் பேசுறேன். அவரை அத்தனை பேர் முன்னாடியும் நிக்க வச்சு கேள்வி கேட்டதா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். நானே போய் பேசுறேன். ஏ பார்வதி, வேணாம், நானே பேசுறேன். இங்க பாரு ரகு, இருக்கிற சொத்தெல்லாம் வித்து அந்த கடனை அடைச்சிடு, இந்த வீடாவது மிஞ்சட்டும். ஏங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க? எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல. அண்ணா, என்ன சிவா மச்சான், என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அந்த பூர்வீக இடத்த வசுந்தரா கிட்டே கொடுத்துடலான்னு. இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவா. ஆமா மச்சான், எனக்கு அதான் சரின்னு படுது. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய அவகிட்ட மண்டி போட சொல்றீங்களா? நாம இப்ப அவகிட்ட மண்டி போடலன்னா நாம ஒட்டுமொத்த பேரும் போய் ரோட்ல தான் நிக்கணும். நீயாப்பா இப்படி பேசுற? ஆமா, நீ எத்தனை நாள் தான் நீ வாய மூடிட்டே இருக்க முடியும்? ஆமா மச்சான், நீங்க வாங்க, அந்த வசுந்தரா கிட்ட சமாதானமா பேசிடலாம். என்ன பேசுறீங்க நீங்க? பணத்துக்காக என் கௌரவத்தை இழக்க முடியாது. உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நாங்க எல்லாரும் போய் நடு ரோட்ல நிக்கணுமானே? வசுந்தரா கிட்ட போய் நாங்களே மன்னிப்பு கேட்டுக்கிறோம், விடுங்க. வெக்கமா இல்லடா உனக்கு? இப்படி நீ எங்க போனா நீ என் தம்பியே இல்லன்னு நான் உன்னை தலை முடிக்கிடுவேன். அண்ணா, இன்னும் என்னன்னா அண்ணன் தம்பி உறவு, எங்களுக்கு பணம் தான் முக்கியம். ஆமாண்ணே, எனக்கு பணம் தான் முக்கியம். அப்புறம் என்ன, சொத்துல இருக்கிற எங்க பங்க பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம்.
ஐயோ வீட சீல் வைக்க சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர். பிரச்சனை பண்ணாம எல்லாரும் வெளியில வாங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம இந்த குடும்பம் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்.